Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமுமே குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய முக்கியமான இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு மாதமுமே வீடியோ போடுறது உண்டு. அதாவது இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு வருது, இந்த விரதத்தை நம்ம எப்படி இருந்தால் நமக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு மாதமுமே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே அவங்க அதுக்கு தெரிஞ்சு ஆயத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ போடுறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா, மிக சக்தி வாய்ந்த பலன் நிறைந்த இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இந்த மாதத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு எப்போ வருது, இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் 1 by 1 நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி 7 நாள் மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றின அப்டேட்ஸும் டெய்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ், இன்ஸ்டன்ட் வெரைட்டிஸ், கஞ்சி மிக்சஸ், ஹெர்பல் பவுடர்ஸ், அப்புறமா இன்ஸ்டன்ட் மில்லட் தோசா மிக்சஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மால்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மிக்சட் சீட்ஸ் பவுடர், பயோட்டின் பவுடர்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம மெனுவை பார்த்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிக சக்தி வாய்ந்த பலன் நிறைந்த கடுமையான குழந்தை பாக்கியத்திற்காகவே இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னாலே அது சஷ்டி விரதம் தாங்க. அந்தளவுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விரதம்னா அது சஷ்டி விரதம் தான். முருகப்பெருமானோட அருளால் இதுவரைக்கும் இந்த விரதத்தால் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்தை அடைஞ்சிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த சஷ்டி விரதத்துக்கு ஒரு பலன் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். அந்தளவுக்கு சஷ்டி விரதம் மிக பலன் நிறைந்த ஒரு விரதம். இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்துக்கு எப்போ வருது அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது. இன்றைக்கி நான் வீடியோ போடுற அந்த நாள் வெள்ளிக்கிழமை. வர ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் வருது. அன்னைக்கு நீங்கள் இந்த விரதம் இருக்கலாம். ஏன் வளர்பிறைன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே வளர்பிறையில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்காக சஷ்டி விரதம் இருக்கீங்க, இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்க சொல்கிறாங்க. ஸோ வளர்பிறையில் ஆரம்பித்து அந்த வளர்பிறை ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் திரும்பவும் சொல்கிறேன், வர ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி வருது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாளே நல்ல வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பெட்ஷீட்டெல்லாம் அலசி எல்லாம் க்ளீன் பண்ணி முதல் நாள்லேருந்தே நான்வெஜ் சாப்பிடாமல் புழங்காமல் கணவன் மனைவி ஒன்று சேராமல் விரதமாக இருக்கணும். மறுநாள், அதாவது விரதத்தன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ரூமை பூக்களால் அலங்கரித்து ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவன் எழுதி 6 நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை ஆரம்பிக்கணும். நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வெத்தலை பாக்கு கன்ஃபார்மாக வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றபடி நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் பால் வச்சா கூட போதும், இல்லை 2 பழம் வாழைப்பழம் வச்சா போதும். இல்லை உங்களால் முடியும்னா ஏதாவது நீங்கள் நெய்வேத்தியம் கூட சுண்டல் வகைகள், இல்லைனா ஏதாவது சக்கரை பொங்கல், பால் பாயசம், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். விரத முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த விரத காலம். நீங்கள் 6 மணிக்கே விரதத்தை விட்டு நீங்கள் சஷ்டி விரதத்தை முடிச்சு
முடிச்சுக்கலாம். விரத முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய முறைகள் இருக்குது. வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பட்டினி விரதம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு 3 வேளையுமே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத மிளகு விரதம். துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கிறது துளசி விரதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் விரதம். 3 வேளையுமே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. பழ விரதம். 3 வேளையுமே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. பால் பழ விரதம். ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. அந்த மாதிரி. அப்படியும் இல்லை எனக்கு இந்த விரதமே ஒத்தே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு வேளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேளை ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு. அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் ஒரு 12-1 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்ல தலவாழை இலையில் முருகனுக்கு படைச்சி விரதம் விட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து வெறும் 3 வேளையுமே டிஃபன் ஐட்டம்ஸு தயிர் சாதம் அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 6 மணிக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து வீட்டில் வந்து விரதம் இருக்கிறவங்க விரதம் விட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். வீட்டிலே நெய்வேத்தியம் பண்ணி திருப்பி விளக்கேற்றி விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா விரதம் இருக்காதவங்க நெய் தீபம் மட்டும் போட்டு கும்பிட்டுட்டு வந்து வீட்லேயும் முருகன் பாடல்களை பாடி நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா முருகன் பாடல்கள், முருகனோட கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல் இந்த மாதிரியான பாடல்களை பாடி முருகன் சிந்தனையிலேயே நல்ல விதமாக நல்ல எண்ணத்தோடு நமக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு முழு நம்பிக்கையோட அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் இருக்கணும். மற்றபடி விரதம் இருந்தால் தான் பலன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் முடியலைனாலும் நீங்கள் வந்து அந்த 2 வேளையுமே பூஜை மட்டும் பண்ணி கூட நீங்கள் கந்த சஷ்டியை வந்து நீங்கள் அனுஷ்டிக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. மற்றபடி விரதம் இருந்தால் தான் நல்லதுங்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருக்கும்போது உங்களோட பாடி வந்து நல்லா ஃபுல்லாக டிடாக்ஸ் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு ஈஸியாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லை வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் அங்கே நடக்குது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் விரதம் இருக்கலைன்னா கடவுள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்காதுங்கிறது கிடையாது. நீங்கள் முழு நம்பிக்கையோடு என்ன செஞ்சாலுமே அதை வந்து கண்டிப்பாக அந்த முருகன் வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். அதே சமயத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க அன்றைக்கி வந்து எனக்கு கரெக்டாக ஓவலேஷன் டே விரதம் முடிச்சு அன்றைக்கி நாங்கள் வந்து சேர்ந்துருக்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக சேர்ந்துருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு பீரியட்ஸ் டைமாக இருக்குது என்னால் விரதம் இருக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு. பரவாயில்ல நீங்கள் வந்து விரதம் உங்கள் உடல் ஒத்துழைச்சா நீங்கள் விரதம் இருந்து வீட்டில் இருக்கிறவங்கள பூஜை பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை ஒத்துழைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் அந்த விரதம் வந்து நீங்கள் இருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வரப்போகிற மகா கந்த சஷ்டி பற்றின அப்டேட்ஸை டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.